நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறபடியா தேவஜனங்கள் கடவுளுக்கு பிரியமாக அதிசயங்களை நினைவு கூர்ந்து அதற்குள்ளாக பலப்படுவதற்கு ஏதுவான வழிமுறைகள் நிறைய இருக்கிறது. அந்த வழிமுறைகளை தேவஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் உலகத்தில் கடவுளை அறியாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவர்களும் நம்ம அறிந்து கொண்ட அந்த சந்தோஷத்தை நன்மைகளும் அவர்களும் அறிந்து கொள்ளும்படி நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு கடவுளுடைய காரியங்களை சொல்லணும். அப்பொழுது என்ன ஆகுனாக்கா அவங்களுக்குள்ளாக கடவுள் அந்த ரட்சிப்பின் தன்மைகளை அவர்களுக்கு உருவாக்கி நாம் பெற்ற சந்தோஷத்தை அவங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவருடைய அன்பு ஆச்சரியமானது. கர்த்தரை பரிசுத்தம். அதுக்காக தான் அவர் உலகத்தில் நம்மை போன்ற மனிதனாக அவதரித்து மனுஷனால் செய்யக்கூடாத எல்லா விதமான செயல்பாடுகளை செய்யலாம். இப்போ நம்மளால் மனுஷனால் என்ன செய்யணும், ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு காரியங்களை செய்யணும். இறந்தவர்களுடனே நம்ம ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி கடவுளுடைய தயவுலாம் என்ன செய்யலாம், விளைக்க வைக்கலாம். கடவுள் அதை செய்ய, அதாவது தேவ ஜனங்களை கொண்டு செய்வார், ஊழியர்களை கொண்டு செய்வார், திருச்சபையை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கிறபடியால் தேவ ஜனங்களாகிய நாம் அவருடைய வளமைகளுக்குள்ளாக, அவருடைய ரட்சிப்புகளாக, அவருடைய அதிசயங்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு ஏதுவாக நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்கு நமக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பின் மேன்மையை தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பில தான் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் அவருடைய பலத்த கரமானது நம்ம எல்லாம் தாங்கி வழிநடத்துகிறது. அவருடைய பலத்த கரத்திற்கு எதிரானது ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அது எல்லாவற்றையும் செய்ய பலன் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது செய்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியாக இருக்கிறபடியா தேவஜனங்கள் கடவுளுக்கு தங்களை ஒப்புவிக்கும் போது இந்த நன்மைகளை அதிசயங்களை அவர் நமக்கு செய்கிறார். அதிசயம் என்பது எப்படி நமக்கு நடக்கும், நம்மளுடைய கடவுளுடைய துணை இல்லாமல் மனுஷனுக்குள்ளாக சில விதமான சக்தி நிலைகள் இருக்கிறது, ஒரு ஆக்கர்ஷ சக்தி நிலைகள் இருக்குது. அது குறிப்பிட்ட நிலைக்கு தான் மனுஷன் உபயோகப்படுத்தலாம். மனமானது எங்கேயும் போகும் வருமோ அது கடவுளேட்டில் அதனுடைய காரியங்களை வெவ்வேறுபாடாக மாறிப்போம். ஏன்னா கடவுள் துணை இருக்கும்போது மனுஷன் எல்லா விதமான ஆக்கப்பணிகளையும் நற்பணிகளையும் கடவுளுடைய சித்தத்தையும் பெரிய அதிசயங்களையும் அவரை கொண்டு அவருடைய உதவியை கொண்டு செய்ய முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியா இருக்கிறபடியே பாருங்க, இப்போ பூமியில் இந்த காலத்தில் பார்க்கும்போது மழைதான் இருந்தது, தெரிஞ்சு ஜெபிச்சாங்க, மழை வந்தது. இக்காலகட்டங்களில் என்ன செய்யுது, நம்ம ஜெபிக்கிறோம், இப்போ ஏரியில் கொள்ளளவு தண்ணி கம்மியாக இருக்குது, நான் போய் ஜெபிச்சோம்னாக்க என்ன பண்ணால் ஏரி கொள்ளளவு சொல்கிறாங்க. கர்த்தருடைய எல்லா ஏரிகளும் நம்மளுக்கு பெய்த மழைகளில் நிறைய ஏரிகளை முடிச்சு வெலிங்டன் தீர்த்தேக்கெல்லாம் கொஞ்சம் தான் ஃபுல்லாக நாம் அதுக்காக ஜெபிக்கிறோம். இங்கே உள்ள விவசாயிகளும் ஜனங்களும் இங்கு உள்ள நிலங்களை வைத்து வாழ்கிறார்கள். அவங்க நல்லா சுருக்கி இருக்க வேண்டும். நல்ல நிலவளங்கள் வாயிலாக, உணவு வாயிலாக ஜனங்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை கடவுள் செய்யப்படுகிறார்கள். அது தேவ ஜனங்களை கொண்டு, தேவ ஊழியர்களை கொண்டு செய்வதற்கு ஏதுவான கிரியைகளை அவர் நடப்பிக்க இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே இருக்கக்கூடிய கடந்த ஆண்டில் பார்க்கும்போது நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறார். எவ்வளோ சத்துருவான எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைலாம் கொண்டு வந்து அவற்றிருந்து அவனுடைய எல்லா விதமான கிரியில் இருந்தோம், அவனுடைய பலவிதமான அது எப்படி சொல்லுவாங்கன்னா உபாயங்கள் இருந்தோம், உபாயங்கள் தந்திரம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அவனுடைய கிரியில் இருந்து தான் கடவுள் நம்மை காத்து இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு அவர் அதிசயமுள்ளதாக இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு எதுவுமே தெரியாது. கடவுள் உணர்ந்தால் தவிர மற்ற காரியங்கள் நமக்கு உணரக்கூடிய தன்மைகள் வராது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான மணமக்கள் கண்களை உண்டாக்கி வைத்திருக்கார் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அவர் கண்களை திறந்தால் தான் நாம் வேதம் வாசிக்க முடியும். அவர் கண்களை திறந்தால் தான் நம்ம வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி நமக்கு அறிவாற்றலும் ஞானம் உண்டாயிருக்கும். அவருடைய கருப்பொருளை நாம் உணர்ந்து கொண்டு அதை படித்து கிரகித்து அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு கடமடைய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட நிலைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனங்களும் சரிதான் ஊழியக்காரன் செய்தால் கடவுளுடைய ஞானத்துக்குள்ளாக அவருடைய அன்பின் கிரியைகளுக்குள்ளாக தொடர்ந்து பலப்பட வேண்டும். அப்படி பலப்படுவதனால என்ன ஆகுதுனாக்கா கடவுளுடைய அந்த அதிசயங்களை நாமும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நிலைகள் நமக்கு உண்டாயிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. நமக்கு எவ்வளவோ சில சூழ்நிலைகள் இருந்தது. அவர் என்ன செய்யறாரு, நமக்கு இப்போ ஒரு சில காயம் இருந்தாக்கா அதை என்ன செய்யறாரு, ஒரு சில பிரச்சனை அப்படிங்கும்போது அதை காயம் கட்டி காயம் ஆற்றுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கடந்த ஆண்டுகள் அது மாதிரி காரியங்கள்லாம் கடவுள் நமக்கு
இப்போ நமக்குள்ளாக காரியங்கள் கடவுள் அறியக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர் அறியக்கூடியவராக இருக்கிறார். அப்படி அந்த நன்மைகளை நாம் செய்யப்படுவதற்கு ஏதுவாக அந்த காரியம் நமக்குள்ள எவ்வளோ கடவுளால் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எவ்வளோ காரியம் வந்து அவற்றில் இருந்தெல்லாம் கடவுள் நம்ம என்ன செய்தார்? காத்தருளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பார்க்கும்போது நல்ல ஆகாரத்தினால் நம்மளால் போஷித்தார், நன்மையை செய்தார். கதிரி பரிசுராமன் நம்மளோட போக்குவரத்து துணையாக இருந்தார். எவ்வளோ ஈவுகள் பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் அவங்களெல்லாம் இந்த புதிய இடத்துல நாம் காண முடியும், ஒளியெல்லாம் காண முடியும், ஒளியெல்லாம் காண முடியும். தேவன் நமக்கு அனைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியமா கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடவுளை யாசிக்கிறவர்களுக்கு தான், கடவுளை விரும்புகிறவர்களுக்கு தான், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த நன்மை இவனும் கிருபையும் உண்டாயிருக்கு. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக தேவ ஜனங்கள் அநேக நிலைகளில் ஜெபம் கேட்குறாங்க. கடவுள் இந்த காரியங்களை எங்களை ஆசிரியக்கணும் வேணும், செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நினைக்கிறார், நாம் ஒரு கருவி தான். நம்ம அவரோடு கூட அவருடைய துணை நமக்கு இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்காக ஜெயிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யறார்? பெற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. கூடாது, தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியாக இருந்தால் நாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை அவர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதை நாம் என்ன செய்யும்? மற்றவர்களுக்கு சொல்லி அந்த நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டி, அந்த ஆச்சரியமான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டி, அந்த அதிசயமான ஆச்சரியமானவர் ஆலோசனை கர்த்தா. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு அந்த அதிசயமானவரின் கிரிகளை ஜனங்கள் உணர்ந்து கொண்டு சொல்லிட்டு நாம் அவர்களுக்கு என்ன செய்யணும்? அவர்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்கணும். அப்போதான் அவர்களுக்குள்ள விமோசனம் உருவாகும். சில பேர் என்ன செய்வாங்க? அந்த பிரபஞ்சத்தின் அருகில் மண்ணுக்கு கண்களை கூட வைக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றுமே புரியாத நிலையில குருட்டாட்டமாக தெரியக்கூடிய நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் மனக்கண்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். அவர்கள் சொசத்தி படைத்தவர்களாக மாற வேண்டும். அதுக்கெல்லாம் காரணம், அதுக்கெல்லாம் மூல காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக சிலுவையில் அறையிட்ட காரியங்களை அவளுக்காக, அவர் ரட்சிப்புக்காக அவருக்கு அறிவிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13:18. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை நான் பார்க்கும்போது அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். கர்த்தருடைய நாமே அதிசயம். அதை நம்ம இதில் இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது எப்படி என்ன பிரகாரமாக வாழணும்னு சொல்லி கடவுள் கட்டளை கட்டளை கொடுக்குறாரு. அந்த பிரகாரம் வாழும்போது ஆசீர்வாதம் உண்டாரு. அந்த கட்டளைக்கு மீறி நடக்கும்போது தான் மனுஷனுக்கு பிரச்சனை உருவாகுது. அதுக்கு தான் பிரமாணங்கள், கற்பனை கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நாம் சரியாக யாசிக்கும் போது, சரியாக கடைபிடிக்கும் போது என்னாகனாக்கா நமக்கு சோதனை உண்டா பாதுகாக்கும். இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது மனவை கேட்குறாரு, தனக்கு குழந்தை இல்லை பாக்கி இல்லைங்க சொல்லும் போது அப்படியே தூதனார் வெளிப்படுறாரு. தூதனை கட்டெடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறார், மனைவி ஆசீர்வதிக்கிறாரு. அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்க்கதரிசியான பராக்கிரமசாலியான ஆண் குழந்தையை கடவுள் கொடுக்கும். இப்படி நல்ல பிரகாரமாக அவர் வாழ வேண்டும், நல்ல பிரகாரமாக அவர் செயல்பட வேண்டும், அப்படி நல்ல பிரகாரமாக இருக்க வேண்டும் என்று அவர் அப்படியே வளர்த்தாங்க. அவர் ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நாம்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. வாசிக்கலாம். சங்கீதம் 105 2வது. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். தேவஜனங்கள் அப்படியாக செயல்படணும். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். நாமும் அவருடைய பரிசுத்தத்தை கடைபிடித்து வாழும்போது இப்படிப்பட்ட நமக்குள்ளாக பாடல்களும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவரை கனப்படுத்தக்கூடிய அறிவாற்றலும் புத்தியும் நமக்கு உண்டாயிரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆபிரகாம் அது போன்ற காரியங்களை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. எல்லா நிலையிலும் அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. அப்படியா இருக்கிறபடியால் அவர் அதிசயங்களை செய்கிறதாக இருக்கிறதுனால அவரை பாடி கேட்டு பாடல் பாடும்போது ஜனங்க எங்கேயாவது கொஞ்சம் சில சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. ஒரு அடி பாடும்போது ஜனங்களுக்கு அந்த ஆத்ம நன்மைகள் உண்டாயிருக்கும். ஜனங்களுக்கு ஒருவனப்பாடு உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அவர் எல்லா நிலைகளும் இப்போ பார்க்கும்போது கடவுளை யாசிக்கிறோம் பாருங்க, எவ்வளோ நன்மைகள் செய்தார். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ உடல்நிலை சூழ்நிலை சரியில்லை, கடந்தாலும் சரியில்லை, அவற்றெல்லாம் கடவுள் என்ன செய்கிறார்? பிள்ளைகளுக்கு விடுதலையாக்கி பிள்ளைகளை ரட்சித்து அவர்கள் சுகம் பெற செய்தார். ஹல்லேலூயா! எவ்வளோ இக்கட்டு சூழ்நிலைலாம் கடவுள் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியா இருக்கபடியா தேவஜனங்கள் அவருடைய மேலான அதிசயங்களை ஆச்சரியமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக தொடர்ந்து அவரை சார்ந்திருக்க வேண்டும். அப்படி சார்ந்திருப்பதனால் ஜனங்கள் இப்போ நமக்கு கூடி வந்திருக்கணும். கடவுள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவருக்கு ஒப்பாளர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் இந்த புதிய ஆண்டிலும் விபத்துமுள்ள அவருடைய அன்பிலும் கிருபையிலும் மேலான எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரம் மேலான ஆசீர்வாதங்களை தேவஜனங்கள் ஆண்டை பெற்று பலமடைந்திருக்க தேவன் அனுக்கிரகம் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாத எந்த சூழ்நிலும் தேவஜனங்கள் அப்படியாக சுதந்திரமாக நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எதிராக விசாலமான நன்மைகள் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேசத்தில் எல்லா விதமான ஆச்சரியமான காரியங்கள் அப்படியாக வயல் நிலங்கள் அதனுடைய விளைச்சலாகட்டும், உங்களுடைய வேலைச்சாலைகளில் உங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதமான காரியங்களாகட்டும் எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு உங்களுக்கு அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியா இருக்கிறபடியால் நம்முடைய வீடுகளிலும் அப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாயிருப்பதற்கு எதிரான நிலைகளை கடவுள் நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். பாருங்க, தேவஜனங்கள் கடவுளை கேட்கும்போது அவங்களுக்கு தேவையான பதமான பண உதவி செய்கிறார். எனக்கு இந்த ஆசி வேணும், தகப்பனே, இந்த நன்மைகள் வேணும், இந்த கிருமிகள் வேணும். இப்படியாக நான் தங்களை சார்ந்திருப்பதால் எனக்கு இந்த நன்மைகளை நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தந்தல் வேணும். நம்ம அவங்க கேட்கும்போது நமக்கு ஆகாதது ஒன்றும் அவர்களுக்கு என்ன கேட்கறதில்லை. நமக்கு வேண்டிய நன்மைகளை நம்ம அவர்கிட்ட கேட்குறோம். அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக என்ன செய்வார்? அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியா இருக்கிறபடியால் தேவஜனங்கள் கடலுக்குள்ளாக மகிழ்ந்து கம்பீரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 40 5வது வசனம். தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அவைகள் எண்ணிக்கைக்கு மேலான நம்ம நம்பர்லாம் சொல்ல முடியாது. கூடான ஆயிரக்கணக்கான ஆயிரமான நன்மைகள் நமக்கு செய்தார். தினந்தோறும் செய்தார். தினமும் நமக்கு ஏராளமான ஈவுகளை செய்தார். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னாக்கா கடவுளுடைய காரியங்கள் எந்த அளவுக்கு பற்றுதலாக இருக்கும் தெரியுங்களா? அவரை அன்றி வேறு உலகத்தில் வேறே காரியங்கள் வேறே. அப்போ அவரை யாசிக்கும் போது தான் அந்த நன்மைகள் நமக்கு உருவாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உங்களுடைய அதிசயங்களும் உங்களுடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. அதிசயங்கள் அவருடைய அதிசயம் செய்யக்கூடிய அவருடைய ஆலோசனை கேட்டு நாம் செயல்படும் போது, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் செயல்படும் போது, அவருடைய பிரமாணப்படி நாம் நடக்கும்போது ஏராளமான நன்மைகளை நாம் சூழ்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு மேலான காரியங்களும் எண்ணிக்கைக்கு மேலான காரியங்களை அவர் நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நம்ம பாருங்க, எவ்வளவோ தீமைகள் நம்ம சூழ்ந்திருக்கோம், எவ்வளவோ
எவ்வளவோ கஷ்டங்கள் வந்து நம்மளை சூழ்ந்திருக்கும், எவ்வளவோ நெருக்கங்கள் வந்து சேர்ந்திருக்கும். கடந்த ஆண்டுல எல்லாவற்றும் ஞானமை நீக்கி ரட்சித்து நம்மளை பாதுகாத்தார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டு. அதுக்கு நம்ம எந்த அளவில் நம்ம அளவிட முடியாது. அளவுக்கு கடவுள் நம்மளை நாம் பாதுகாத்தோம். அது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம், அதிசயமான காரியம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு அப்போ அவருக்குள்ளாக நாம் ஆழ்ந்து அவருடைய காரியங்களை, அவருடைய சிந்தனைகளை, அவர்கள் நமக்காக கொடுத்த ஆக்க நிலைகளை, உடன்படிக்கையை நாம் சிந்திக்கும் போது காரியங்கள் நமக்கு விளங்க வரும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம ஒரு சில காரியம் சகாயத்தை கொடுக்கிறாரு. ஒரு காரியத்தில் நமக்கு இந்த காலத்தில் எனக்கு தலகலாக சாமி அப்படிங்கும்போது தலகளை நீக்கி நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறபடியா தேவஜனங்கள் கடந்த ஆண்டில் சில சூழ்நிலைகளும் நமக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருந்து அதுக்கு நம்ம வெளியிட்டார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கிறதுனால தேவஜனங்கள் பழைய ஆண்டில் மிகவும் சந்தோஷப்பட்டு எல்லாரும் அவையில் பார்க்கும்போது ஜனங்கள் இலவசமாக கடவுளால் நம்மளை எல்லாம் அதாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களுக்கு ராணிக்கு மிஞ்சிய காரியங்கள் நீங்கள் செஞ்சிருக்கீங்க. அது குறித்த கடவுளுக்குள்ளான ஒரு மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சிகரமான காரியங்களாம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியா இருக்கிறார். நாம எல்லாம் கடவுளுக்குள்ளாக பார்க்கும்போது அவருக்கு நாம் மிகவும் தாழ்மைப்பட்டவர்களாக இருக்கும்போது இப்படிப்பட்ட மேல்நிலைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியே இருக்கலாம். அவருடைய துணையும் அன்பும் நமக்கு எப்பொழுதும் நமக்கு உண்டாக இருக்கணும். அது தினமும் நாம் யாசிக்க வேண்டும், தினமும் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறதுனால அவர் எந்த ஒரு சூழ்நிலை நமக்கு என்ன செய்வார்? தாமதம் செய்ய மாட்டார், உடனே வந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா! 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 கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. வாசிக்கலாம் சங்கீதம் 72 18வது. அவரே அதிசயங்களை செய்கிறார். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறார். அவரே அதிசயங்களை செய்கிறார். அவரே அதிசயங்களை செய்கிறார். அப்படியே இருக்கும்படியா தேவஜனங்கள் எல்லோரும் அவரை யாசித்து அந்த நன்மைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு எல்லா விதமான பூமியாகட்டும், சத்தம்னாகட்டும், அப்படியாக பூமியில் எல்லா விதமான சிருஷ்டிகளாகட்டும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அதிசய தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியா இருக்கிறபடியா நாம் எல்லாம் செஞ்சிருக்கிறோம். அவரை யாசிக்கும் போது நாம் எல்லாரும் பாருங்க நல்லா அந்த கடவுளுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறோம். நமக்கு வேண்டிய ஆகாரங்கள் நமக்கு அவர் கொடுக்குறாரு. நல்ல ஆகாரங்கள் நம்ம உண்டு கொள்கிறோம். கடவுளுக்குள்ளாக நாம் சமாதானமாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு தேவன் அனுகிரகம் செய்து நம்மை காக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாக. இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அவரே அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறனால தேவஜனங்கள் அவர் தேவஜனங்கள் ஜாசித்து இருக்கிறனால தான் பாருங்க நாம பெரியவர்களாக இருந்தாலும் நம்ம எல்லாம் செழிக்க செய்திருக்காங்க. ஹல்லேலூயா! 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 யார முடியாது. இது பாருங்க பெரிய ஜனங்களா இருந்தாலும் எல்லாம் என்ன செய்யறாங்க? செழிக்க செய்யறாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம், அதிசயமான காரியம். அவர் செய்த அந்த அதிசயமான காரியம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியாக இருக்கபடியா தேவஜனங்கள் நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஈவுகளின் கிருபையை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாம் கூப்பிடுற வேலையெல்லாம் நமக்கு அவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நாம் பிழைத்திருக்கிறோம். கடவுளுக்குள்ளாக பிழைத்திருக்கிறோம், உயிர் வாழ்கிறோம், அசைகிறோம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியா இருக்கிறபடியா நாமத்தை துதிப்போமாக, அவருடைய நாமத்தை அப்படியாக பிரஸ்தாபப்படுத்துவோமாக. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா நாம் கடவுளுடைய சந்ததியாகிய தாவீதின் சந்ததியிலே நம்ம எல்லாம் அவர் எல்லாம் பொருட்படுத்திக் கொள்கிறார். நம்ம எல்லாம் அவர் காண்கிறார். நம்ம எல்லாம் அவர் அவருடைய சந்ததியாகிய நம்மை அவர் பாதுகாக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தேவஜனங்கள் தொடர்ந்து அவருடைய கிருபைக்குள்ளாக பலப்பூர்வமாக வாசிக்கலாம். சங்கீதம் 96 3வது வசனம். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கண்டிப்பான விஷயம். செய்த நன்மைகளை அவங்களும் பெற்றுக்கிறோம்.
நாம் பெற்ற இன்பம் ஐயம் பெருகிற மாதிரி நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தை அவங்களும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் வெற்றி பெற்ற காரியங்களை அவருக்கு கண்டிப்பாக நாம் செய்ய அவருக்கு சொல்ல வேண்டும். அவர் பெரியவராக இருக்கிறார், பெரியவராக இருந்து எல்லா விதமான கிரியைகளையும் அவர் நடப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் அவருடைய அதிசயத்தை கண்டிப்பாக நான் செய்யணும். அவர் ராஜாவாக இருக்கிறார், யெகோவாவாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக அவருடைய அதிசயங்களை கண்டிப்பாக நாம் சொல்லும்போது நம்முடைய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய சந்ததிகள் தொடர்ந்து எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே இருக்கலாம், ஓய்வுகள் உருவாகாது. ஜனங்கள் எல்லா விதத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் தொடர்ந்து பலப்பட்டு கொண்டு வாழ்வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கபடியால் தேவஜனங்கள் கடவுளுடைய அதிசயங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதான கிரியைகளை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை ஆராதனை பரிசுத்த அலங்காரத்தினால கடவுளை தொழுது கொள்ளும்போது கடவுளுடைய அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்புறம் பரிசுத்தாரனுடைய புதிய ஆண்டு பழைய ஆண்டினுடைய காரியங்களையும் புதிய ஆண்டுக்கு ஏதுவான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கடவுள் நமக்கு கிருபை அளிக்கக்கூடியதாக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படி இருக்கிறபடியா இப்போ நாம் பெற்ற இந்த நன்மைகளை அப்படியாக உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சமுத்திரம் என்ன செய்யுது? கடவுளை மகிமைப்படுத்துது, வானங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல ஜீவஜந்துக்களும் அவரை மகிமைப்படுத்துகிறது. நாமும் மகிமைப்படுத்துவோமாக, அவருடைய அதிசயங்களை விவரிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் 119 சங்கீதம் 119. வாசம். தேவஜனங்கள் அப்படியா சொல்லணும். வேதத்தை வாசிக்கும் போது கவனமாக வாசிங்க, கடவுளை யாசிங்க, வேதத்தை கருத்தாக வாசிங்க, உதாசனமாக வாசிக்காதீங்க. கொஞ்சம் ஜெபிச்சு உங்களுக்கு மனமானது எங்கேயாவது வேற இடத்துக்கு போகிற மாதிரி வரணும்னா ஒரு நாள் ஜெபிச்சு சுவாசத்தை சீர் பண்ணி ஜெபிச்சு மனநிலையை ஒழுங்குபடுத்தி வேதத்தை வாசிக்கும் போது அவங்களுடைய மனக்கண்களாக திறக்கும். அதனுடைய அதிசயங்கள்லாம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு தேவஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா நம்முடைய உட்கார்களை எண்ணி பார்க்கும்போது அந்த காரியங்கள் நமக்கு நடைபெறும். அவர்கள் எப்படி கடவுளை பற்றி இருந்தாங்க, எப்படி வைராக்கியமாக இருந்தாங்க, எப்படி பிரமாணங்களை கை கொண்டாங்க, எப்படி எல்லா தீமைகளுக்கு தங்களை விலக்கி காத்து கொண்டார்கள் என்ற காரியங்கள் அவர்கள் வரலாறுகள் வாசிக்கும் போது நாம் அதை பெற்றுக்கொள்வோம். நாமும் அதை யாசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் சங்கீதம் 136 4வது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. ஒருவராய் அவர் யாருக்கு துணை, நமக்கு ஏதாவது ஒரு துணை வேணும்னாக்கா யாராவது நமக்கு ஒரு மரத்தில் ஏறி ஒரு செடியை சரி பண்ணி ஒன்று போனோம்னா என்னால் ஏற முடியல. ஒரு பையன் ஒரு வாழைகளை முடியாது அப்படின்னா உடனே டக்குனு ஏன்னா கிளாஸ் எடுத்து தேவை. அவருக்கு யார் துணையும் தேவையில்லை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறதை துதியுங்கள், அவர் கிருபை என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா விதமான நன்மைகளையும் நமக்காக தான் கடவுள் என்ன செய்தார், பூமியில சிருஷ்டித்தார். அதை நாம் சரியாக அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாத. அவர் பார்த்த கரமான நம்ம எல்லாம் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு அது என்ன செய்யணும்னாக்கா ஆதரவாகவும் அவருடைய பலத்த கரமானது ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் நமக்கு இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியே இருக்கபடியா தேவஜனங்கள் எல்லா விதத்திலும் கடவுளுக்காக சந்தோஷப்பட்டு கடவுளாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா. அப்படி இருக்கிறபடியா தேவஜனங்கள் நன்மைகளும் கிருபைகளும் பலப்படுவதற்கு ஏதுவான நிலைமைகள் அதிகமாக அதிகரித்து கொண்டு இஸ்ரவேல் கணக்கு பார்க்கும்போது அவங்க உலக சூழ்நிலையில் தாக்கப்பட்டாங்க வந்தாங்க. இருந்தாலும் கடைசி நேரத்தில் காணாமல் சுதந்திரிக்கிறாங்க. நமக்கு அப்படி நமக்கு எவ்வளோ உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம எல்லாரும் பார்க்க எவ்வளவோ சத்துருக்கள் போராட்டம் அதெல்லாம் கடவுள் என்ன செய்யறாங்க, நமக்கு வீழ்ச்சி. ஹல்லேலூயா. பழைய ஆண்டுல இந்த மாதிரி காரியங்களை நமக்கு அதிகமாக கடவுள் செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக நாம் அவருடைய சிருஷ்டிப்பு இருக்கிறதுனால அவர் யாசிக்கும் போது நாம மற்றவர்கள் நம்ம பலவீனமானவர்கள் தான். எல்லா நேரத்திலும் பலசாலிகள் சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்தில் நம்ம பலசாலிகள் மாதிரி காணப்படலாம். கொஞ்சம் சில சூழ்நிலைகள்ல நம்ம பலத்தை
அந்த நேரத்தில் காட்டிக்கலாம். எல்லா நேரத்தில் 24 hours மட்டும் பலமாக இருக்கிறது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு அவருடைய உதவி இருந்தால் மனுஷன் அப்படி இருக்க முடியும். அப்போ அக்கால கட்டங்கள் ஆபிரகாம் சரி, யோசுவாவும் சரி, அவன் கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை கூட அந்த வயதான காலத்தில் அந்த 100 வயதில் கூட என்னாச்சு, போருக்கு சென்றவர்களாக இருந்தாங்க, யுத்த சனத்தினராக இருக்கும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாகும். அதனால தேவனை துதிங்க, அவரை கனப்படுத்துங்க, அவரை யாசிங்க. மேலான அதிசயங்களை தேவ ஜனங்கள் பெற்றுக்கொண்டு ஜனமடையவனையும் கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை கருத்து வாசிக்கலாம். எரேமியா 32 17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. செய்யக்கூடாத அதிசயமான கேளுங்கள், கொடுக்க கட்டுங்கள், தேடுங்கள், கண்டு. ஹல்லேலூயா! கேளுங்கள், ஜெபிங்க. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை. நம்முடைய அறியாமை தான் நமக்கு ஆசீர்வாதம் டக்குன்னு வராதுக்கு காரணம். நம்முடைய அறியாமையும் கீழ்ப்படியாமையும் மற்ற கடவுளை சரியாக அவர் வேண்டு விண்ணப்பம் செய்து அவர் யாசிக்காதது தான் நமக்கு ஆசீர்வாத குறைவும் விரைவான ஆசீர்வாதங்களுக்கு தடங்களுமான காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய முயற்சினாலும் வானத்தை பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். அவர் 1000 தலைவர்களுக்கும் அவரை என்ன விசாரிக்கிறார். அதனால தேவஜனங்களுக்கு அவர் பயிலுவாங்க. உங்களுக்கு நம்ம கடவுளை யாசித்து நம்முடைய பிள்ளைகளாகட்டும், நம்முடைய தலைமுறைகளாகட்டும் நல்லா இருக்கலாம். அப்படின்னு பிள்ளைகளை பாதுகாத்து நல்லா இருக்கும். அவர்கள் வேண்டு செய்யும்போது அவர் 1000 தலைவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாதாக அப்போஸ்தலர்களுக்கு அப்படியாக கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான நன்மைகளை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு காணானையும் சரிதான், ஆசீர்வாதத்தையும் சரிதான், வாக்குத்தத்தங்களும் சரிதான் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நமக்கு எப்பொழுதும் அவர் உதவி செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமையோடு அப்படியே இருக்கிறபடியால் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவஜனங்களாக நீங்களும் தொடர்ந்து யாசிங்க, அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய அதிசயங்களை தியானிங்க, அவருடைய அதிசயங்களை பாடுங்க. அதிசயமான காரியங்கள் உங்களுக்கு செய்வார் என்ற காரியங்கள் நாட்கள் சொல்வதற்கு எதுவாக தேவாதேவன் இறக்கப்பாரால் நன்றி எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தாலே முடித்துக்கிறேன். ஹல்லேலூயா!